ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பன்னீர் வச்சு ஒரு தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. அதில் நான் கீ தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க. இது ஒரு 750 கிராம்ஸ் ஆஃப் பன்னீருங்க. ஒரு குட்டி குட்டியாக க்யூபாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸ்விம்மில் வச்சே பண்ணுங்கள், லோ ஹீட்டில். ஜஸ்ட்டு லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும், ரொம்ப பர்ன் பண்ணி விட்டுறாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து எல்லா சைடுமே ப்ரௌனாக ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த பன்னீரை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் நான் 1/2 கப் கோல்ட் ப்ரெஸ் கிரவுண்ட்நட் ஆயில் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் இவ்வளோ ஆயில் யோசிக்காதீங்க, ஏன்னா நான் குவான்டிட்டி நிறையா பண்ணுறனால இந்த ஆயில் அளவு நான் எடுத்திருக்கேன். இப்போ அதோட பே லீஃப், கார்டமம் பாட்ஸு அண்ட் க்ளவுஸ் ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணுங்கள் ஃபியூ செகண்ட்ஸு. இப்போ நான் 4 வெங்காயம் தின் ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணுறேன். இது நல்லா ட்ரான்ஸ்லூசண்ட்டாக வர வரைக்கும் நல்லா சாட் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்லூசண்ட்டாக ஆனதுக்கப்புறமா ஒரு 2-3 க்ரீன் சில்லி தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன்ஸ், நல்லா ஹீட்டாக இருக்கிற 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். இதையும் நல்லா சாட் பண்ணுங்கள். அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அண்ட் ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு கொரியாண்டர் பவுடர், கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரம் நிறையா வேணும்னா ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மசாலா பவுடரும் போட்டது நல்லா சாட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 டொமேட்டோங்க, ஸ்மால் சைஸ் டொமேட்டோ எடுத்துக்கோங்க. அதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. வாட்டர்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த மிக்சரில் ஆட் பண்ணி சாட் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட்டை. இந்த ஆயில் ஊஸ் அவுட் ஆகும், அது வரைக்கும் சாட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்ல ஆயில் ஊஸ் அவுட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/3 கப் ஆஃப் கர்ட் தாங்க, திக் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீக் யோகர்ட் ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும் பிரியாணி. ஆசிச்சு நார்மல் ஹோம்மேட் கர்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இந்த கிரேவிலேருந்து நல்லாவே ஆயில் இப்போ ஊஸ் அவுட் ஆகிடுச்சுங்க திருப்பியும். இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த சாட் பண்ணி வச்ச பன்னீரை ஆட் பண்ணிங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கிரேவியில். அதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லாக மின்ட் லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் வாட்டரியாகவும் இருக்கணும் அண்ட் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஸோ தேவையான அளவுக்கு கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லிக்விட் இருக்குது அந்த கிரேவியில். ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ இன்னொரு பேனில் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு க்ளவுஸ்,
பே லீஃப், பச்சை மிளகா, கார்டமம் பாட்ஸு, கொஞ்சம் சால்ட்டு, லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 30 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ண போகிறோம். இதை ஒரு 95% குக்டாக நம்ம வைக்க போகிறோம். நான் 4 கப்ஸ் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். இது நல்லா அந்த ரைஸை குக் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுங்க. ஸோ அப்பப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. நல்லா பிரேக் ஆகணும், ஆனால் ஸ்மாஷும் ஆகக்கூடாது. அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஷ் ஆகலை, ஆனால் அதே சமயம் பிரேக்கும் ஆகுது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பன்னீர் கிரேவியை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் இப்போ வச்சுக்கோங்க. இந்த வடித்த ரைஸை நம்ம இது மேலே லேயர் பண்ணிவிட்டு நம்ம தம் குக் தாங்க பண்ண போகிறோம். தம் குக் பண்ணும்போது ஹோல் ஃபுல்லாகவே லோ ஹீட்டில் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸை ஃபுல்லாக லேயர் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டுக்கு அப்புறமா இந்த மாதிரி மின்ட் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம சாஃப்ரான் மில்கில் நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம், அதையும் மேலே ஒரு லேயராக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் கீயும் அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. இதை நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஹீட்டில் ஃபுல்லாக ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ண வைக்க போகிறோம் லோ ஹீட்டில். 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான பன்னீர் தம் பிரியாணி ரெடிங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாம் அப்படியே உதிரியாக சூப்பராக குக் ஆகிருக்கு. அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லாவே ரைஸில் இன்ஃப்யூஸ் ஆகி அந்த அரோமாவே சான்ஸே இல்லைங்க, சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்களா?